ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் கற்றுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், எந்த ஒரு டவுட்டும் வராது. அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸுக்கான அட்மிஷனும் 1-on-1 ஸ்பீக்கிங் கோர்ஸுக்கான அட்மிஷனும் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட், நம்ம தமிழில் நிறைய இடங்களில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது வழக்கம். என்ன நடந்தாலும் நான் அங்கே போவேன், என்ன நடந்தாலும் அவன் எனக்கு கூப்பிட மாட்டான், என்ன நடந்தாலும் எக்ஸாம் எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஃப்யூச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வார்த்தைகளே தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் சொல்ல வர அப்படின்னா, என்ன டென்ஸை நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதாவது வழக்கு தமிழில் நீங்கள் பேசும் பொழுதே ஒரு சென்டென்ஸை எந்த மாதிரியான காலநிலைகளுக்கு வச்சு பேசுகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த கிராமர் பாட்டை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து இன்டெப்த்தாக கிராமர் நாலேஜில் இருக்கணும் அவசியம் கிடையாது, டோன் தெரிஞ்சாலே போதும். புரியுதுங்களா? சரி, கவனிங்க நண்பர்களே. பெரும்பான்மை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம பாஸ்ட்டை தவிர மற்ற ப்ரெசன்ட் இல்லாட்டி ஃப்யூச்சர் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், மீனிங் வந்துடும். சரி, கவனிங்க. இந்த என்ன நடந்தாலும் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்ம கற்றுக்க போகிறோமான்னா கிடையாதுங்க. இது ரிலேட்டடாக வரக்கூடிய நிறைய வார்த்தை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில். இப்போ ஃபஸ்ட்டு இந்த என்ன நடந்தாலும் அப்படிங்கிற வார்த்தைக்கான எக்ஸாக்ட் அந்த ரூட் வேர்டு என்ன அப்படின்னா, இங்கே பாருங்களேன், நோ மேட்டர் வாட். என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த நோ மேட்டர் மட்டும்தான் ஃபிக்ஸ்டுங்க. வாட் அப்படிங்கிற வார்த்தை கூட மாறும். புரியுதுங்களா? ஏன்னா இங்கே என்ன நடந்தாலும் நான் போட்டிருக்கேன், என்ன நடந்தாலும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஆனால் இதை தவிர இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், நோ மேட்டர் வாட், என்ன நடந்தாலும். சரிங்களா? அது அப்படியே மேலே ஒரு ஆரோ போட்டு விட்றலாம். என்ன நடந்தாலும் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற என்ன ஆகும்னா நமக்கு புது புது வார்த்தைகள் கிடைக்கும். எப்படின்னா, நோ மேட்டர் வென், எப்போ நடந்தாலும். ஓகே, ஒரு ஆக்ஷன். புரியுதுங்களா? ஒரு ஆக்ஷன் எப்போ நடந்தாலும். புரியுதுங்களா? நோ மேட்டர் வென் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு இந்த அர்த்தம். அடுத்து, எங்கே நடந்தாலும் நோ மேட்டர் வேர். எல்லாமே ஆக்ஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் நோ மேட்டர் வாட், எப்போ நடந்தாலும் நோ மேட்டர் வென், எங்கே நடந்தாலும் நோ மேட்டர் வேர். புரியுதுங்களா? அடுத்து, எப்படி நடந்தாலும் நோ மேட்டர் ஹவு. இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த 4 தெரிஞ்சு வச்சுக்கிட்டனாலே போதும். புரியுதுங்களா? எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு. புரியுதுங்களா நண்பர்களே? பாருங்கள், என்ன நடந்தாலும் வாட்டு, எப்போ நடந்தாலும் வென்னு, எங்கே நடந்தாலும். புரியுதுங்களா? அடுத்து, யார் கூப்பிட்டாலும், யார் அந்த ஆக்ஷனை செஞ்சாலும், யார் செஞ்சாலும் நோ மேட்டர் ஹூ. அவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? இந்த ஹூ அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா மற்றது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதற்கடுத்து நாம் என்ன சென்டென்ஸை சொல்ல வரோமோ, எப்படி என்ன நடந்தாலும் நான் அங்கே போக மாட்டேன், நான் அங்கே போக மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை தனித்து பிரித்து சொல்கிறோம். என்ன நடந்தாலும் இது ஒரு செட்டு, நான் அங்கே போக மாட்டேன், நான் அங்கே போக மாட்டேன் அப்படிங்கிறது முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய தனித்த வாக்கியம். அந்த மாதிரி வரக்கூடிய தனித்த வாக்கியம் அதுதான் மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அதை இந்த ஸ்ட்ரக்சருக்கு அடுத்து என்ன பண்ணிக்கணும், நம்ம உட்கார வச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்படி போட்டோம் அப்படின்னா மீனிங் வந்துடும். அப்புறம் இந்த நோ மேட்டர் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் கூடயே நாம் என்ன நடந்தாலும் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ், அதோட சப்ஜெக்ட் அதோட வேர்ப் வரணும். ஓகே, இதெல்லாம் மேக்ஸிமம் எப்படி வரும் அப்படின்னா, நல்லா கவனிக்கணுங்க. மேக்ஸிமம் எப்படி வரும்னா, சப்ஜெக்ட்டு வேர்ப் 1ல் தான் வரும். நிறைய பேர் V2 V3 போட்டு விட்ருவாங்க. வேண்டாம், V1லையே என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதை யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அதுவும் இப்போது ஹீ ஷீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீ ஷீட் அப்படின்னு இருக்குன்னா இதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த வேர்பு எஸ் கூட சேர்ந்து வரும். சப்ஜெக்டில் நண்பர்களே வேர்பு கூட எஸ் வரும். வாக்ஸ், கோஸ், ஈட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? மற்ற இடத்துல எல்லாமே பிளெயினாக வரும். வாக், கோ, ஈட் அந்த மாதிரி பிளெயினாக வரும். இதை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த
ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸை வச்சுக்கிட்டு பின்னாடி வாட்டு, வென்னு, வேர், ஹவு, ஹூ அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணாலே போதும். இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன வந்தாலும், யார் வந்தாலும், எங்கே வந்தாலும் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் மீனிங்கை கன்வே பண்ணிடலாம். புரியுது நண்பர்களே? இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணலாம்னா இதுக்குள்ள நம்ம பார்க்கலாம். பார்க்க உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நம்ம டிலே இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், எல்லாத்தையுமே கலந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? யார் வந்தாலும் காத்திருக்க சொல். யார் வந்தாலும் இப்போது நம்ம போன ஸ்லைடில் இன்ட்ரடக்ஷனில் எப்போ என்ன பார்த்தோம்? எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன மாற்றிருக்கோம்? யார் வந்தாலும் அப்படின்னு மாற்றிருக்கோம். யார் வந்தாலும் அப்படின்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த யார் அப்படிங்கிற வார்த்தை. புரியுதுங்களா? யார் வந்தாலும் ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் என்ன? நோ மேட்டர். அதை அப்படியே எழுதிக்கோங்க. நோ மேட்டர். யார் வந்தாலும் அப்படின்னா ஹூ. இந்த ஹூ அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து சப்ஜெக்ட் போடக்கூடாதுங்க என்றைக்குமே. அது சென்டென்ஸ் நடுவில் வந்தாலும் சரி. புரியுதுங்களா? சென்டென்ஸ் நடுவில் வந்தால் சப்ஜெக்ட் நம்ம போடக்கூடாது. ஏன்னா சப்ஜெக்டாக தான் இது கேள்வியாகவே கேட்குது. இங்கே சப்ஜெக்டை போட்டிங்கன்னா ஆன்சரை சொல்லிவிட்டு நீங்கள் கொஸ்டின் கேட்குற மாதிரி மாறிடும். அதனால் அப்படி போடக்கூடாது. சரிங்களா? பாருங்கள், நோ மேட்டர் ஹூ வந்தாலும் அதை வந்து V1 போட்டுக்கோங்க. கம்ஸ். அவ்வளோதான். ஹூ வந்தால் கம்ஸ் தான் போடணும். ஹூக்கு COME கம்னு போட்டக்கூடாது. புரியுதுங்களா? ரைட். நோ மேட்டர் ஹூ கம்ஸ். யார் வந்தாலும். நோ மேட்டர் ஹூ கம்ஸ். யார் வந்தாலும் காத்திருக்க சொல். அவங்கள வெயிட் பண்ண சொல்லு. இது வந்து ஒரு இம்பரேட்டிவ், கட்டளை வாக்கியம். புரியுதுங்களா? பாருங்க, ஆஸ்க் தெம் டு வெயிட். ஆஸ்க் தெம் டு வெயிட். டெல் தெம் டு வெயிட். டெல் அப்படிங்கிறது கொஞ்சம் என்ன சொல்ல, அக்ரெசிவான ஒரு டோனு, அது வேண்டாம். ஆஸ்க் தெம் டு வெயிட் சொல்லலாம். ரிக்வெஸ்ட் தெம் டு வெயிட் இதுவும் சொல்லலாம். ரிக்வெஸ்ட் தெம் டு வெயிட். புரியுதுங்களா? பாருங்க, நோ மேட்டர் ஹூ கம்ஸ். நோ மேட்டர் ஹூ கம்ஸ் ஆஸ்க் தெம் டு வெயிட். நோ மேட்டர் ஹூ கம்ஸ் ரிக்வெஸ்ட் தெம் டு வெயிட். ஈஸி. எவ்வளவு கஷ்டமானாலும் அவ இதில் பாஸ் பண்ணுவாள். எவ்வளவு கஷ்டமானாலும் பாருங்க, எவ்வளவு அப்படின்னாலே பாருங்க, நோ மேட்டர் எவ்வளவு அப்படின்னாலே ஹவ் வந்துடணும். எப்படி நடந்தாலும் எவ்வளவு அப்படின்னா அந்த ஹவு மச் சொல்லுவோம்ல, அதில் வரக்கூடிய அந்த ஹவு தான். எவ்வளவு கஷ்டம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா எப்படி திரும்ப சொல்லுவோம்? ஹவ் ஹார்ட் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து போடணும். புரியுதுங்களா? ஹவு மச்சுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஹவ் ஹார்டு. ஓகே, பாருங்கள், நோ மேட்டர் ஹவ் ஹார்ட். கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னா இட் இஸ். இது மட்டும் போட்டுக்கலாம். கஷ்டமாக இருக்கிறது, இட் இஸ் வெரி ஹார்டுன்னு சொல்லுவோம்ல, அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு இட் இஸ். ஓகே, பாருங்கள், நோ மேட்டர் ஹவு ஹார்ட் இட் இஸ். எவ்வளோ கஷ்டமானாலும் அவள் இதில் தேர்ச்சி பெறுவாள். ஷீ வில் பாஸ் திஸ். பாஸ் பண்ணிடுவாள். ஷீ வில் பாஸ் திஸ். ஷீ வில் கிளியர் திஸ். புரியுதுங்களா? நோ மேட்டர் ஹவு ஹார்ட் இட் இஸ், ஷீ வில் பாஸ் திஸ் எக்ஸாம். ஷீ வில் கிளியர் திஸ். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொன்னாலும் நான் என்னோட ட்ரீமை ஃபாலோ பண்ணுவேன். அவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டுங்க, அவங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணுறது தான் பண்ணுவேன். ஓகே, பாருங்கள், அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிறத நம்ம நோ மேட்டர்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அவங்க பேசுகிறது ஒரு மேட்ரு இல்லைடா அப்படிங்கிறது தான் அவங்க என்ன சொன்னாலும் அப்படிங்கிற இன்னொரு டோனில் சொல்கிறோம். ஓகே, நோ மேட்டர், நோ மேட்டர் வாட் தே சே. அவ்வளோதான். நோ மேட்டர் வாட் தே சே. அவங்க என்ன சொன்னாலும், நோ மேட்டர் வாட் தே சே, நான் என் ட்ரீமை ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, ஐ வில் ஃபாலோ மை ட்ரீம். அவ்வளோதான். ஐ வில் ஃபாலோ மை ட்ரீம். நோ மேட்டர் வாட் தே சே, ஐ வில் ஃபாலோ மை ட்ரீம். நோ மேட்டர் வாட் தே சே, ஐ வில் ஃபாலோ மை ட்ரீம். சிம்பிள். நீ எங்கே இருந்தாலும் இங்கே வரணும். ஓகே, இதெல்லாம் நம்ம வழக்கமாக வேறெவர் யூ ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சிம்பிளாக நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, பாருங்கள், நோ மேட்டர் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, நோ மேட்டர் வேர் யூ ஆர். அவ்வளோதான். நோ மேட்டர் வேர் யூ ஆர். நோ மேட்டர் வேர் யூ ஆர், நீ இங்கே வரணும். ஓகே, ரொம்ப அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா யூ மஸ்ட் கம் ஹியர். ஓகே, யூ மஸ்ட் கம் ஹியர். நீங்கள் வரணும். யூ ஷுட் கம் ஹியர். ஒரு அட்வைஸ் டோனில் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வரணும். புரியுதுங்களா? பாருங்கள், நோ மேட்டர் வேர் யூ ஆர், யூ மஸ்ட் கம் ஹியர். நோ மேட்டர் வேர் யூ ஆர், யூ மஸ்ட் கம் ஹியர்.
நோ மேட்டர் வேர் யூ ஆர் யூ மஸ்ட் கம் ஹியர். அடுத்து பாருங்கள், நாங்கள் எப்போ கேட்டாலும், ஓகே, நாங்கள் கேட்குறதெல்லாம் கணக்கு கிடையாது, நாங்கள் எப்போ வேணாலும் கேட்போம், அதை தான் சொல்ல வரோம். நாங்கள் எப்போ கேட்டாலும் அதை நீ எங்களுக்கு தரணும், அதை நீ எங்களுக்கு தரணும். பாருங்கள், no matter when we demand it. நாங்கள் எப்போ கேட்டாலும், அந்த எப்போ கேட்டாலும் ஏதோ ஒரு பொருளை தான் கேட்போம், அதனால் அந்த இட்டுங்கிற வார்த்தையை போட்டுக்கிறது நல்லது. பாருங்கள், no matter when we demand it, no matter when we demand it. இதை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் தெரியாமல் இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா மீனிங் எப்படி தெரியுமா வரும்? when we demand it, நாங்கள் டிமாண்ட் பண்ணும்போது, நாங்கள் கேட்கும் பொழுது, நோ மேட்டர், ஒன்றுமே இல்லை, நாங்கள் கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவீங்க. ஆனால் அப்படி வராது. புரியுதுங்களா? பாருங்கள், நோ மேட்டர் when we demand it, நாங்கள் எப்போ கேட்டாலும் நீ அதை எங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, இங்கே மஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். யூ மஸ்ட் hand it over. You must hand it over. Okay, HAND. You must hand it over. You must hand it over. பாருங்க, no matter when we demand it, you must hand it over. No matter when we demand it, you must hand it over. Hand over ன்னு சொல்லக்கூடாது, hand it over. You must hand it over. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் நண்பர்களே. அது எவ்வளவு விலை உயர்ந்ததானாலும் நான் அதை வாங்குவேன். தம்பி, விலையெல்லாம் மேட்டரே கிடையாது, விலையெல்லாம் மேட்டரே கிடையாது. அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நான் வாங்குவேன். சொல்லிட்டேன் பாருங்கள், எவ்வளவு எக்ஸ்பென்சிவ். ஓகே, ரொம்ப சிம்பிள். நோ மேட்டர் ஹவு எக்ஸ்பென்சிவ். எது? ஒரு பொருள். அப்போது இட் இஸ். போன இதில் சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஹவு ஹார்ட் இட் இஸ். அப்படியே தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, நோ மேட்டர் ஹவு எக்ஸ்பென்சிவ் இட் இஸ். நோ மேட்டர் ஹவு எக்ஸ்பென்சிவ் இட் இஸ். நோ மேட்டர் ஹவு எக்ஸ்பென்சிவ் இட் இஸ். நான் அதை வாங்குவேன், நான் அதை வாங்குவேன். ஐ வில் பை இட். ஐ வில் பை இட். நோ மேட்டர் ஹவு எக்ஸ்பென்சிவ் இட் இஸ், ஐ வில் பை இட். யூ டோன்ட் வரி. You don't worry. Okay, no matter how expensive it is, I will buy it. அது எவ்வளவு விலை இருந்ததுனால நான் வாங்குவேன், அதெல்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் எப்போ கூப்பிட்டாலும் அவங்களால வர முடியும், அப்படி கிடையாதுங்க. நான் எப்போ கூப்பிட்டாலும் அவங்களால வர முடியும். ஓகே, பாருங்க, no matter when I call them. நான் எப்போ கூப்பிட்டாலும் அப்படின்னா கால் தெம் கூட வேணாம், நோ மேட்டர் வென் ஐ கால் அப்படின்னு சொன்னாலே போதும். சரிங்களா? அவங்கள அப்படிங்கிறனால தெம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது நண்பர்களே, இது என்ன அர்த்தம்னா, நைட்டு பகல் அதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. அதான் நோ மேட்டர், அதெல்லாம் கணக்கே கிடையாது. நான் எப்போ கூப்பிட்டாலும் அவங்களால வர முடியும். ஓகே, நோ மேட்டர் வென் ஐ கால் தெம் தே கேன் கம். அவங்களால வர முடியும். தே வில் கம் சொல்லக்கூடாது, அவங்க வருவாங்கன்னு போயிடும் மீனிங். ஓகே, டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா கடைசியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் வார்த்தை தான் ஒரு சென்டென்ஸில் மாடல் வருமா, மெயின் வெர்ப் வருமா, ஹேவ் ஹேஸ் வருமா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது. அதை விட்டுறக்கூடாது. ஓகே, சரி பாருங்கள், தே கேன் கம். நோ மேட்டர் வென் ஐ கால் தெம், தே கேன் கம். தே கேன் கம். எங்கே போனாலும் கான்டாக்ட்லேயே இரு. ஓகே, நீ எங்கே வேணால் போய்க்கோ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, கான்டாக்ட்லேயே இரு. அதான் சொல்ல வரோம் நம்ம. நோ மேட்டர் where you go. No matter where you go, keep in touch, stay in touch. Okay, stay in touch, keep in touch க்குள்ள நம்ம சொல்லுவோம். No matter where you go, no matter where you go, keep in touch. No matter where you go, keep in touch. நீ எங்கே போனாலும் கான்டாக்டில் இரு, தொடர்பிலே இரு, அப்பப்போ பேசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது இப்படி தான் நீங்கள் சொல்லணும். இதெல்லாம் அதிகமாக நாம் ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். மனப்பாடமாவது பண்ணி வச்சுக்கோங்க தயவு செய்து. புரியுதுங்களா நண்பர்களே? நோ மேட்டர் வேர் யூ கோ, கீப் இன் டச். எத்தனை முறை தோற்றாலும் நீ தான். ஓகே, நீ. ஏன் அப்படின்னா, மீண்டும் முயற்சி செய் அப்படின்னு ஒரு கட்டளை வாக்கியம் நாம் யூஸ் பண்ணுறப்போ அந்த நபர் யார்? நீ அப்படிங்கிற நபர். ஓகே, ஏன்னா இப்போ நீன்னு சொல்லும்போது உங்களை சொல்கிறேன்னு நினச்சிருப்பீங்க, உங்களை சொல்லலை. இந்த கட்டளை வைக்க வந்தால் நீ அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நம்ம சொல்லுவோம். எத்தனை முறை தோற்றாலும். ஓகே,
நோ மேட்டர் எத்தனை முறை அப்படின்னா how many times அவ்வளோதான். அது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நோ மேட்டர் how many times நீ தோற்றான்னு இருக்குது, அப்போ யூ ஃபெயில். ஓகே, நோ மேட்டர் how many times you fail. ஃபெயில் 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 அதுவே போதும். நோ மேட்டர் how many times you fail, try again. Try again. No matter how many times you fail, try again. Don't give up. Don't give up. No matter how many times you fail, try again. Keep trying. தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். என்ன நடந்தாலும் ஒரு வார்த்தை கூட பேசிடாத. ஓகே, நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி எப்பா நமக்குள்ளே நடந்த இந்த மேட்ரு கடுகளவு கசிஞ்சாலும் ஓனரை உயிரோட பார்க்க முடியாதுப்பான்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட கடுகளவு கூட என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன நடந்தாலும் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. ஓகே, இது எப்படி சொல்லணும் அப்படின்னா நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இந்த WH HOW வார்த்தைகளுக்கு அடுத்து இம்மீடியட்டாக ஒரு வேர்பு வந்துச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் அது எஸ் அப்படிங்கிற சேர்ந்து வர அந்த V1 ஃபார்மெட் தான் யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? அதனால தான் இங்கே நம்ம இப்படி போட்டிருக்கோம். பாருங்கள், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். ஓகே, வாட் எவர் ஹேப்பன்ஸ் சொல்லுவாங்க. அது இல்லாமல் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் சொல்கிறோம். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், ஒரு வார்த்தை கூட பேசிடாத. இதை எப்படி நம்ம சொல்லலாம்? டோன்ட் அட்டர் அ வேர்ட். ஓகே, டோன்ட் சே எ வேர்டுன்னு சொல்லுவாங்க. டோன்ட் அட்டர் அ வேர்டு, இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரக்சர் தான், சென்டென்ஸ் தான். ஓகே, நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், டோன்ட் அட்டர் அ வேர்ட். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், டோன்ட் அட்டர் அ வேர்ட். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், டோன்ட் அட்டர் அ வேர்டு. டோன்ட் அட்டர் அ வேர்டு திருப்பி திருப்பி நீங்கள் அட்டர் பண்ணுங்கள் அப்படின்னா சொல்லுங்கன்னு அர்த்தம். டோன்ட் அட்டர் அ வேர்டு அப்படின்னா ஒரு வார்த்தை கூட விட்டுறாத. அட்டர்னிங்கிறது சொல் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தான் நண்பர்களே. அப்போது இந்த நோ மேட்டர் வாட் அப்படிங்கிற ஒரு அந்த ஃப்ரேஸை மட்டும் கற்று வச்சுக்கிட்டு நம்மளால் பேச முடியாதுங்க. நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். வாட்டுக்கு பதிலாக வென்னு, வேறு, ஹவ், ஹூ இதெல்லாமே போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறையா சென்டென்சஸ் பேச முடியும். சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு இப்போ வரக்கூடிய ஹோம்ஒர்க்கை பண்ணி நம்மளோட காமெண்ட்டில் போட்டுருக்க நண்பர்களே. ஹோம்ஒர்க்கான ஆன்சர்ஸ் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நம்மளோட ஃபஸ்ட் காமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்போம். அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் அதில் வரும் டெய்லியும். சரிங்களா? ரைட். இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை நல்லா பார்த்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நண்பர்களே. தேங்க்யூ. Thank you.